வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜூலை 27 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த பார்வதி இருக்காங்கல்ல, அவங்க நேரா வந்துட்டு ஈஸ்வரியோட வீட்டுக்கு வராங்க. அப்ப பார்வதிய பார்த்ததும் ரேவதி செம டென்ஷன் ஆகி, நீ எதுக்குடி இங்க வந்த அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ஈஸ்வரி கேக்குறாங்க, உனக்கு இவங்களை தெரியுமா, யார் இவங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா, அப்பா மேல மிகப்பெரிய படிய போட்டாங்களே, அப்பா மேல மிகப்பெரிய அவமானத்தை தேடி கொடுத்தாங்களே, அந்த லேடி தாம்மா இவதாம்மா அப்பா தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அத்தனை பேருக்கு முன்னாடி வந்து ஆதாரமா சொன்னவ. இத கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, அப்படியா, இவளா அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் உண்மையை ஒத்துக்கிறதுக்காக தாம்மா இங்க வந்திருக்கேன். உங்க புருஷன் எந்த தப்பும் பண்ணலம்மா, அவரை நான் முன்ன பின்ன கூட பார்த்ததே கிடையாது. எனக்கு பணம் தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதாம்மா நான் அப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணேன். நான் பண்ணது மிகப்பெரிய தப்புதாம்மா. ஆனா நான் காசுக்கா ஆசைப்பட்டதாம்மா நான் இப்படி பண்ணேன். என்னை மன்னிச்சிருங்கம்மா, உண்மையை ஒத்துக்கிறதுக்காக தாம்மா நான் இங்க வந்தேன். இதை கேட்டதும் ஈஸ்வரி செம அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ரேவதி பார்வதிய பார்த்து, அப்போ அப்பா மேல எந்த தப்பும் இல்ல, இது எல்லாமே உன்னோட திட்டம் அப்படின்னு தானே நீ சொல்ற? அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமாமா, இது எல்லாமே என்னுடைய திட்டம் தான். காசு நிறைய தரேன்னு சொன்னாங்க. அதனாலதான் நான் அப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணேன். என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் பண்ணது தப்புதாம்மா, உங்க காலில் வேணாலும் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, நம்ம ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, இப்படி ஒரு அநியாயத்தை எங்க அப்பாவுக்கு எதிராக பண்ணிருக்கியே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு. ஈஸ்வரி நேரா பார்வதியை பார்த்து, இங்க பாரு, நீ சொன்னது உண்மை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என் புருஷன் மேல நான் அவ்வளவு பெரிய பழிய போட்டிருக்கேன். அவருக்கு கண்டிப்பா இதை தாங்கிக்கவே முடியாது தெரியுமா. நான் எந்த அளவுக்கு அவரை அவமானப்படுத்தினேன் தெரியுமா, நீ சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டு அப்படின்னு. இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, அப்பா எந்த அளவுக்கு மனசு உடைஞ்சு போனாரு தெரியுமா, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு சொல்லிட்டு பேச. அதுக்கு அவங்க சொல்றாங்க, என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்றாங்க, அம்மா இந்த மாதிரி ஆளையெல்லாம் நம்ம சும்மாவே விடக்கூடாதுமா, அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு. அப்ப அவங்க டக்குன்னு ஈஸ்வரியோட காலில் விழுந்து, அம்மா அம்மா, காசு கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டுதாம்மா நான் நடிச்சேன், என்னை விட்டுருங்கம்மா, நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு விட்டுருங்கம்மா அப்படின்னு சொல்ல. ஈஸ்வரி சொல்றாங்க, சரி உன்னை மன்னிச்சு விடுறேன், கிளம்பு அப்படின்னு சொல்ல அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அவங்க போனதும் நம்ம ரேவதி நேரா அவங்க அம்மாவை பார்த்து, பாட்டியாம்மா, அப்பா மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு இப்பயாவது உனக்கு புரியுதா, அப்பா எந்த தப்புமே பண்ணலம்மா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டி, இப்பதாண்டி புரியுது அப்படின்னு. அப்போ நம்ம ரேவதி சொல்றாங்க, அம்மா அந்த லேடியை கூப்பிட்டு இதுக்கு யாரு காரணம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுமா, அது தெரியாம எப்படி நம்ம அந்த லேடியை அனுப்ப முடியும், இருங்கம்மா வரேன் அப்படின்னு நேரா அந்த பார்வதி கிட்ட போயிட்டு, இங்க பாரு பொம்பளை, செத்து நேரம் நில்லு, இங்க வா, உன்கிட்ட முக்கியமான விஷயத்த கேட்கணும். இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, உனக்கு யாரு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. யாரு காசு கொடுக்கறான்னு ஆசைப்பட்டு நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ண, எங்க கிட்ட இந்த விஷயத்த நீ சொல்லியே ஆகணும், இங்க வா அப்படின்னு சொன்னதும் அந்த பார்வதி சொல்றாங்க, அம்மா அதை மட்டும் நான் சொல்ல முடியாதுமா, அதை சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பா என்னை சும்மா விட மாட்டாங்கம்மா, இதனால நான் பல பிரச்சனைகளை அனுபவிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குமா, தயவு செஞ்சு அதை மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, நீ சொன்ன அப்படின்னா கண்டிப்பா உன்னை விட்டுருவேன், நீ சொல்லல அப்படின்னா உனக்கு பிரச்சனை, சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு. உடனே அந்த பார்வதி சொல்றாங்க, சரிம்மா நான் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு. பார்வதிய ரேவதி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வராங்க. ஈஸ்வரி பார்வதியை பார்த்து, இங்க பாரு, யாரோ காசு தரேன்னு சொன்னதுனால நீ காசுக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணேன்னு சொன்ன, அப்படி யாரு உனக்கு காசு தரேன்னு சொன்னாங்க அப்படின்னு. இதை கேட்டதும் அந்த பார்வதி அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டு சந்திராவை பார்க்க, சந்திரா வந்துட்டு சைகையில, இங்க பாரு, என்னை காட்டி கொடுக்காத அப்படின்னு சொல்ல. அப்ப அந்த லேடி வந்துட்டு நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்க மேடம், அத உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ சொல்லிட்ட அப்படின்னா உன்னை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்க மாட்டேன், உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, ஒருவேளை நீ சொல்ல முடியாது அப்படின்னு முரண்டு பிடிச்ச அப்படின்னா நான் இப்பவே அதிகாரிங்களை கூப்பிட்டு உன்னை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். இதை கேட்டதும் அவங்க பயப்படுறாங்க, அம்மாமா என்னை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துறாதீங்கம்மா, இது யாரு செய்ய சொன்னாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் அப்படின்னு. அந்த பார்வதி சொல்றாங்க, அந்த சிவனாண்டியும் முத்து உண்டாம என்ன இப்படி செய்ய சொன்னாங்க, அவங்க நிறைய காசு தரேன்னு சொன்னாங்க,
ராஜா மேல பழி போட்டா அவர் மேல எல்லாருமே ரொம்ப அவதூறு பேசி அவரை கோவில் கும்பாபிஷேக பூஜையில உட்கார வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் அவங்க சொன்னதை கேட்டுட்டு நான் அவர் மேல பழி போட்டம்மா, மத்தபடி என் மேல தப்பே இல்லம்மா, என்னை விட்டுருங்கம்மா அப்படின்ட்டு. அப்போ ரேவதி சொல்றாங்க, சரி அது இருக்கட்டும், எங்க அம்மாவோட நகை எப்படி உன் கைக்கு வந்துச்சு? அது மட்டும் இல்லாம அப்பாவோட கால்ல மச்சம் இருந்துச்சு அப்படின்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அப்ப அவங்க வந்துட்டு நேரா சந்திராவை பார்க்க, சந்திரா மறுபடியும் சொல்லிடாத அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, இங்க பாரு சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு. அப்போ அவங்க நேரா சந்திராவை பார்த்து, இங்க பாருங்கம்மா, உங்க அக்கா வந்துட்டு இந்த அளவுக்கு ரொம்ப கட்டாயமா கேக்குறதுனால நான் கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். அப்படி சொல்லல அப்படின்னா அது கண்டிப்பா எனக்கு தான் பிரச்சனை, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்கம்மா, உங்க தங்கச்சி தாம்மா எனக்கு அந்த நகையை கொண்டாந்து கொடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க அவரோட சின்ன வயசு போட்டோவில் அவர் காலில் ஒரு மச்சம் இருந்ததை அவங்க பார்த்தேன்னு சொன்னாங்க. அதை வச்சுதான் என்கிட்ட சொன்னாங்க, நான் அதை வச்சுதான் சொன்னேன் அப்படின்னு. இதை கேட்டதும் பேரதிர்ச்சி ஆகுறாங்க ஈஸ்வரி. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கா? ஏ சந்திரா, அவ சொல்றது எல்லாமே உண்மையா? என்னடி நடக்குதுங்க அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா, நான் இந்த பொம்பளைய முன்ன பின்ன கூட பார்த்ததே இல்லை. இவ எதுக்காக என் மேல இவ்வளவு பெரிய பழி சொல்றா அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லக்கா. நான் அப்படி பண்ணவே இல்லை. உன் தங்கச்சிக்கானா நான் அப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணுவேனாக்கா? இங்க பாரு, இது மாதிரி தேவையில்லாம உன்னையும் என்னையும் பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டிரைவர் பையன் ஏதோ ஒரு பிளான் பண்ணி இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. நான் உன் தங்கச்சி, நான் என்னைக்குமே உனக்கு எந்த வகையிலையும் துரோகம் பண்ண மாட்டேன்க்கா. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இல்லடி, இவ சொல்றது என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல. ஏ பார்வதி, நீ சொல்றது உண்மைதானா? என் தங்கச்சி கண்டிப்பா இப்படிப்பட்டவ கிடையாது. அவ என்னைக்குமே இப்படி ஒரு காரியத்தை பண்ணவே மாட்டான். நீ ஏதாவது பொய் சொல்றியா? அதுக்கு அவங்க சொல்றாங்க, அம்மா சத்தியமா சொல்றேன், அவங்க தான் எனக்கு பணம் தந்தாங்க. அவங்க சொன்னதுனாலதான் நான் நாடகம் அடிக்கிறதுக்கே வந்தேன். அவங்க என்னை அதோட துபாய்க்கு போக சொன்னாங்க தெரியுமா? எனக்கு தேவையான பணம் கூட கொடுத்தாங்க. அந்த பணத்தை எல்லாம் வாங்கிக்கிட்டு நான் துபாய்க்கு போகணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன். அதே மாதிரி பிளான் பண்ணபடி எல்லாத்தையுமே நிறைவேற்றினேன். ஆனா கடைசியில நான் இப்படி மாட்டுவேன் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா? இது எல்லாத்துக்குமே காரணம் இவங்க தான். அவங்களோட ஹஸ்பண்டை கோவில் பூஜையில உட்கார வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பிளான் பண்ணி தான் பண்ணாங்க. அந்த பிளானுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிட்டாங்கம்மா. அம்மா, அவங்க தாம்மா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. இப்ப தெரியல அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு. இது கேட்டதும் ஈஸ்வரி சந்திராவை பார்த்து, சந்திரா, வீட்டுக்குள்ளேயே ஒருத்தவங்க எனக்கு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு ஆரம்பத்துல இருந்தே சந்தேகமா இருந்துச்சு. ஆனா அது யாரு அப்படின்னு தான் என்னால சுத்தமா கண்டுபிடிக்கவே முடியல. இப்பதானே புரியுது. வீட்டுக்குள்ளே இருந்து எனக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருந்தது யாரு அப்படின்னா என்னுடைய சொந்த தங்கச்சியே எனக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா. அது யாருன்னு இத்தனை நாளும் நான் தெரியாம இருந்திருக்கேன். ஏண்டி நீ எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ண அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இங்க பாருக்கா, நான் உன் தங்கச்சிக்கா, நான் உனக்கு அப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவேனா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லக்கா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, போது நிப்பாட்டு, இதுக்கப்புறம் நீ ஏதாவது பேசின அப்படின்னா நான் கண்டிப்பா ரொம்ப காரி ஆகிருவேன். தயவு செஞ்சு பேசாத அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க சந்திரா. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உன் புருஷன் சிவனாண்டிய கும்பாபிஷேக பூஜையில உட்கார வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே நீ இப்படி ஒரு மோசமான சதியை பண்ண. இங்க பாருடி, இதுக்கப்புறமும் தயவு செஞ்சு என் முகத்துல முழிக்காத. இனிமே உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சரியான கோவத்துல அவங்களோட ரூமுக்கு போறாங்க. நேரா அவங்களோட ரூமுக்கு போயிட்டு அந்த சந்திராவோட பொட்டி படிக்கை எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. பொட்டி படிக்கை எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டு தூக்கி வெளியில வீசுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ரேவதி சொல்றாங்க, அம்மா, இன்னைக்குதாம்மா நீங்க சரியான முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ண இவ இதுக்கு மேலே இந்த வீட்டுல இருக்கலாமா? பாவண்டி அந்த மனுஷன் எந்தவித தப்பும் பண்ணாதவரு, அவர் மேல இவ்வளவு பெரிய பழிய இவ போட்டிருக்கா அப்படின்னா இவெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாதவ. மனசாட்சி இல்லாத ஒருத்திய நான் எப்படிதான் என் தங்கச்சியா இத்தனை நாள் வச்சிருந்தேனே தெரியல. வீட்டுக்குள்ள நடந்த பல பிரச்சனைகளுக்கு இவதான் காரணமா இருந்திருக்கா. அது எதுவுமே நான் தெரியாம இருந்திருக்கேன். என் தங்கச்சி எனக்கு துரோகம் பண்ண மாட்டா அப்படின்னு நான் இப்படி கண்மூடித்தனமா நினைச்சுக்கிட்டு இருந்ததுக்கு எனக்கு ஒரு சரியான பதிலடி கொடுத்துட்டா. வீட்டுல உள்ள எல்லாருமே சொன்னீங்க, வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு யாரோ மிகப்பெரிய துரோகத்தை பண்றாங்க அப்படின்னு வீட்டுல உள்ள எல்லாருமே சொன்னீங்க. ஆனா நான் கடைசி வரைக்கும் நம்பவே இல்லை. என் தங்கச்சி இப்படியெல்லாம் பண்ணவே மாட்டா, கண்டிப்பா வேற ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஆனா கடைசியில இப்படி நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இங்க பாரு சந்திரா, இதுக்கப்புறம்
உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. உன்னுடைய பெட்டி படிக்க எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு உன் வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டே இரு அப்படின்னு. இதை கேட்டதும் சந்திரா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. நேரா அவங்க அக்காவோட காலில் விழுந்து, அக்காக்கா என்னை மன்னிச்சிருக்கா, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்புதான்க்கா, அவங்க மிரட்டுனாங்க, அதான்க்கா நான் அப்படி பண்ணேன், மற்றபடி என் மேல எந்த தப்பும் இல்லக்கா, சொல்றதை கேளுக்கா அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உனக்கு என் மேல கொஞ்சமாவது பாசம் இருந்துச்சு அப்படின்னா நீ கண்டிப்பா இந்த வேலையை பண்ணிருக்க மாட்ட. ஆனா உனக்கு சுத்தமாவே என்னை பிடிக்கல, என்னை கஷ்டப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துலதான் நீ இப்படி ஒரு காரியத்தை எல்லாம் பண்ணியிருக்க. இதுக்கப்புறமும் தயவு செஞ்சு என் முகத்துல முழிக்காதடி, நீ கிளம்புடி அப்படின்னு சொன்னதும் சந்திரா ரொம்பவே அதிர்ச்சியாகி அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நேரா கிளம்புறாங்க. ரேவதி நேரா சித்திய பார்த்து, சித்தி உங்களுக்கு சரியான பதிலடி கிடைச்சிருக்கு சித்தி, நீங்க பண்ண தப்பு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல பதிலடி கிடைச்சிருக்கு. நாங்க ஆரம்பத்துல இருந்தே சொன்னோம், நீங்க ரொம்ப தவறான வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதனால வீட்டுல உள்ள எல்லாருமே பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம், உங்களோட இந்த செயல் எல்லாத்தையுமே சீக்கிரம் நிப்பாட்டிக்கோங்க அப்படின்னு உங்ககிட்ட நாங்க பல தடவை சொன்னோம். ஆனா நீங்க கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. வீட்டுக்கு எதிராவே நீங்க இந்த மாதிரி சதி வேலைகள் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ இங்க சதி வேலைக்கு பண்ணதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சா, இனிமே உங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை அப்படின்ட்டு அம்மா சொல்லிட்டாங்களா, போங்க சித்தி அப்படின்னு சொன்னதும் சந்திரா வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு வெளியில போயிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்ததும் ஈஸ்வரி ரொம்பவே சோகத்தோட நின்றுகிட்டு இருக்க. அப்போ நம்ம ரேவதி சொல்றாங்க, அம்மா இப்பயாவது சித்தியோட உண்மையான குணத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமே, இது போதும் அப்படின்னு சொன்னதும் அவங்களும் சரி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ராஜா அந்த இடத்துக்கு வர ஈஸ்வரி நேரா ராஜாவை பார்த்து, என்னங்க நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேங்க, உங்க மேல நான் இவ்வளவு பெரிய பழி போட்டுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, நீ என் மேல சந்தேகப்பட்டது இன்னுமே எனக்கு மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா நீ எனக்கு அவ்வளவு பெரிய ஒரு மன கஷ்டத்தை கொடுத்துருக்க. யாரு வேணாலும் என் மேல சந்தேகப்பட்டிருக்கலாம், ஆனா நீ என் மேல சந்தேகப்பட்டுட்டியே, அதை நினைச்சு பார்த்தாதான் ஈஸ்வரி எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நீ எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவ அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஈஸ்வரி. 30 வருஷமா நான் உன் கூட இருந்து குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன், ஆனா டக்குன்னு நான் துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு நீ சொன்ன பாரு, அது என் மனசுக்கு கொஞ்சம் கூட கஷ்டமா இருக்கு தெரியுமா. நீ இப்படி பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஈஸ்வரி. நீ எனக்கு துணையா நிப்ப அப்படின்னு பார்த்தேன், ஆனா நீ எனக்கு துணையா நிக்கலையே ஈஸ்வரி அப்படின்னு. ஈஸ்வரி ராஜாவோட கையை பிடிச்சு, என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ணது தப்பு தாங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி இப்போதைக்கு என்னால உன்னை மன்னிக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, கண்டிப்பா நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அந்த இடத்துல இருந்து போறாரு. இத பார்த்துட்டு ஈஸ்வரி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ரேவதி அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா எப்பவுமே அப்பா உங்க மேல கோவப்பட்டதே கிடையாதுமா, நீங்க கவலைப்படாதீங்க, அப்பாவுக்கு உங்க மேல இருக்கிற கோவம் சீக்கிரம் குறையும், சீக்கிரம் உங்களை மன்னிச்சிருவாரு சரியா. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, நான் பண்ண தப்புக்கு எனக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்க வேண்டியது அவசியம்தான். ஏன்னா அவர் என் மேல இந்த அளவுக்கு பாசமா இருந்திருக்காரு, ஆனா நான் அவர் மேல பாசமா இல்லாம இருந்திருக்கனே, அதை நினைச்சு பார்த்தாதான் எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இங்க பாருமா, சீக்கிரம் வந்துட்டு அப்பா உங்களை மன்னிச்சிருவாரு சரியா, நீங்க கவலைப்படாம போயிட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு பெரிய மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நம்ம அதிகமாக நேச்சர் சம்பந்தமான வீடியோஸ் தான் நிறையவே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு நேச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வாட்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.